ஃபேஸ்புக்கில் வந்து ரீல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதில் தம்ப்நெயில் எப்படி செட் பண்ணால் போகிறோம். ஓகேவா, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிங்க, உங்களோட பேஜ் லாகின் செக் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ரீல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணினா உங்களுடைய கேலரிக்குள்ளே போகும். அதில் எந்த வீடியோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆட் ஆகிடும். இதில் வந்து டைட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்டர் பண்ணுங்க. ஓகேவா, உங்களோட வீடியோ டைட்டில் என்னவோ அந்த டைட்டில் என்டர் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா சி மோர் த செட்டிங்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி கவர் டெஸ்ட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதில் தான் நம்ம தம்ப்நெயில் செட் பண்ணுறது. ஓகேவா, ஜஸ்ட் கீழே வீடியோவில் வேணும்னா எந்த இடத்த வேணுமோ அதில் ட்ராக் பண்ணி நீங்கள் வச்சு அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இன்னொரு இது வரும். இதில் கொடுத்து இது பண்ணலாம். இல்லைனா நம்ம கேலரிக்குள்ள வேணும் அப்படின்னா கீழே இருக்க ஆட் கேலரி கொடுத்து அதில் எந்த கேலரியில் ஃபோட்டோ வைக்கணும் அதை வச்சுங்க. இதில் ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த ஒரிஜினல் கவர்னு இருக்கு பார்த்தியா, அதை எடுத்துட்டு நீங்கள் வைக்கிற தம்ப்நெயிலை ஒரிஜினல் கவராக மாற்றிட்டு அதே ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணினா ஆல்டர்னேட் கவர் ஒன்று வரும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு தம்ப்நெயில் வந்து செட் ஆகும். இல்லைனா அது வந்து செட் ஆகும். ஓகே, இதை வந்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷேர்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போய் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எது வந்து செட் பண்ணீங்களோ அந்த தம்ப்நெயில் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, அந்த மாதிரி ஷோ தான். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.